வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் அனைவருக்கும் நமஸ்காரம். முதற்கண் நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய நாள் ஒரு திங்கட்கிழமை. நேற்று சண்டே ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்க, சோம்பேறித்தனமாக இருந்திருப்பீங்க. என்ன பண்ணுறது, ஒரு சிஸ்டம் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம வேறு வழி இல்லை, வேலை பார்த்து தான் ஆகணும், கிளம்பி தான் ஆகணும், வெளியில் போவோம். இன்றைக்கி சந்தோஷமாக கார்த்திகை 3 தமிழ் தேதி, ஆங்கில தேதி 18/11/2024 திங்கட்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு பேசணும்னு ஆசைப்படுறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்பிக்கை இல்லாமல் இரு, வாக்குறுதியை நம்பாமல் இரு, எதிர்காலம் இல்லாமல் இரு, இறந்த காலம் இல்லாமல் இரு அப்படின்ட்டு. அதாவது விழிப்புணர்வாக இருக்கிறதுக்கு உண்டான அடி பேஸு. எதையாவது எதிர்பார்த்து ஒருத்தர்கிட்ட போய் நிற்கும் போது அவங்க செய்யலைன்னா நமக்கு வருத்தமாகும். நாளைக்கு இதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கும் போது நடக்காமல் போச்சுன்னா வருத்தமாகி போகுது. இறந்த காலத்தில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமான நாட்களை நினச்சி பார்த்தா சந்தோஷம் அப்போவே முடிஞ்சு போகுது, தொடர்ந்து வரப்போகிறது இல்லை. எல்லாமே அந்த மைக்ரோ செகண்டு கூட இல்லை, மைக்ரோ செகண்ட். அதனால் எதையும் எதிர்பார்க்காம இன்றைய நாள் ஒரு நாள் அடிப்படையில் அழகாக நம்மளுடைய வேலையை செஞ்சுட்டு நம்ம கிளம்புனோம்னா, நடந்தோம்னா, இன்றைய நாளோட ஒரு அற்புதமான நாள் என்ன இருக்குது. எதிர்பார்ப்பில் தான் மாட்டிக்கும். எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு. உழைக்கிறோம், காசு கொடுக்குறாங்க, சம்பளம் வருது, அது வேற விஷயம். ஆனால் எதிர்பார்த்து செய்கிறதுன்றது ஒரு தப்பான விஷயம்தான். ஸோ நம்ம விழிப்புணர்வோடு இருப்போம், தியான நிலைக்கு போவோம், தியானம் பண்ணுவோம் தொடர்ந்து. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகஷி நட்சத்திரம். இன்னைக்கு நல்ல நட்சத்திரம். இன்னைக்கு செவ்வாயோட நட்சத்திரம். சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா விசாகம். அப்படியே நான் விருட்சத்துக்கு வந்துடுறது. ஏன்னா மிருகஷி இங்கே 1, 2, 3 தான், 4 மிதனத்தில் வந்துடும். விருச்சிகத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது சந்திராஷ்டமம். பார்த்துக்கோங்க, விருச்சிக ராசி நேயர்களே கேர்ஃபுல்லாக இருங்க. அது உட்கூரில் பார்த்தீங்கன்னா விசாகமும் அனுஷமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னா, நன்மை பயக்கும் தான். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவங்க எடுத்த காரியம் ஜெயமாகவும், நன்மை இந்த அடுத்தவங்க கிட்ட ப்ராசஸ் பண்ணும்போது எல்லாமே ஒரு சக்ஸஸ் ரேஷியோ கொஞ்சம் அவங்களுக்கே தெரியும். ரிஷபராசி நேயர்களே கொஞ்சம் பயம் அச்சம் தரக்கூடிய ஒரு நாள். ஒன்றும் பயப்பட வேணாம், அடுத்த நாள் தள்ளி வைங்க, இல்லை இறங்கி களத்தில் விளையாடுங்க, செஞ்சுக்கலாம். ஓகேங்களா. மிதுனராசி நேயர்களே ஜெயம். இன்னைக்கு மிதுனராசி நேயர்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு மிதுனராசி நேயர்களுக்கு. கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கெல்லாம் பெண்டிங்கில் நிற்கும். அது அவங்க மனசை சஞ்சலப்படுத்தும், ஒரு கவலை அடையக்கூடிய ஒரு நாள் தான். ஒரு நாள் தள்ளி வச்சு நாளைக்கு முடியுங்க. சிம்மராசி நேயர்களே அற்புதமான நாள். வரவு. இந்த வேலை செய்யணும்னு நினச்சா அவர்த்த செஞ்சு கொடுத்துருவான். இந்த பணம் வரும்னு நினச்சா அது வந்துடும். பழைய பாக்கி வரணும்னு வாக்கு கொடுத்துருந்தானா எத்தனை கொடுத்துருவான். தைரியமாக இருங்க. கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிலதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல என்னால். காலையிலேருந்து அவங்க கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. எதுவுமே ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கும், மூமெண்ட்ஸ் கொடுக்க முடியாமல். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தள்ளி வச்சுட்டு போங்க. துளாராசி நேயர்களே இன்னைக்கு சில விஷயங்களை உறுதியோடு எடுத்து இன்னைக்கு உறுதியோடு அதை முடிப்பாங்க. இதுதான் ஒரு அற்புதமான நாள் துளாராசி. விருச்சிக ராசி நேயர்களே இன்னைக்கு தயவு செய்து யாருக்கிட்டையும் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்காதீங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, வீம்பு பண்ணாதீங்க. முக்கியமாக செஞ்சு கொடுன்னு போய் ப்ரெஷர் போடாதீங்க. நடக்கும்போது தானாக நடக்கும், அமைதியாக இருங்க. தனுசு ராசி நேயர்களே பொறுமையாக இருந்து காரியத்தை நீ சாதிங்க, நடக்கும். தாமதமானாலும் நடந்துடும், பொறுமையாக இருங்க. மகர ராசி நேயர்களே இன்னைக்கு செலவு செய்ய வேண்டிய நாள். சுப செலவாக அதை மாற்றுங்க, தண்டம் கட்டாதீங்க. வீட்டில எல்லாம் வாக்கு கொடுத்துட்டு போங்க, நண்பர்களை டீ சாப்பிடவான்னு கூட்டின்னு போங்க, எல்லாம் இன்னைக்கு செலவு பண்ணுங்க. கும்பராசி நேயர்களே இன்னைக்கு கொஞ்சம் எல்லாருமே உங்களை டிஸப்பாயின்மெண்ட் கேண்டியும் கிண்டலுமா இருக்கும், ஏற்றுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. மீனராசி நேயர்களே இன்னைக்கு சில விஷயங்கள் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, அது சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஆக்கம் நிறைந்த நாள், அற்புதமான நாள். இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பாக அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். கர்ணாதிபதி பார்த்தீங்கன்னா பவம் இன்னைக்கு
லாஸ்ட்டாக வருது. வணிசை இன்னைக்கு முடிச்சிருங்க, பத்திரை இன்னைக்கு முடிச்சிருங்க. முடிஞ்சால் பவம் இன்னைக்கு போட்டுருங்க. 3 பேர் கொஞ்சம் அப்படி கண்டினியூ. காலை வணிசை, மதியம் பத்திரை, இரவு பவம். வழக்கு போட்டு போய் படுங்க. ரொம்ப அற்புதமான நாள். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டியது. நன்றி.